நம்ம தேடுகிற தேவன், நாம் தொழுது கொள்ளுகிற கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர் இல்லையா? இன்னும் கூடுதலா அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அற்புதங்களை செய்வதிலே, பாப்பா பின்னாடி போயிருமா, பாப்பா பின்னாடி போ, பின்னாடி ஆட இருக்கு பாரு. அற்புதங்களை செய்வதிலே உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்ம தேவனுக்கு நிகராக அற்புதங்களை யாராலும் செய்யவே முடியாதாம். அவருக்கு நிகராக அற்புதங்களை செய்வதிலே யாருமே கிடையாது இல்லையா? ஆனா அற்புதங்கள் நம் வாழ்க்கையில் நடக்குதா? இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அநேக காரியங்களிலே அற்புதங்களால் நிறைந்த புஸ்தகம். எப்படி? அற்புதங்களால் நிறைந்த புஸ்தகம். சத்தமே வரமாட்டேங்குது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எப்படிப்பட்ட புஸ்தகம்? அற்புதங்களால் நிறைந்த புஸ்தகம் இது. அல்லேலூயா. தேவன் அநேக அற்புத அடையாளங்களை பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலும் புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அநேக காரியங்களை செய்திருக்கிறார். அநேக காரியங்களை என்ன செய்திருக்கிறார் கர்த்தர்? அநேக அற்புத அடையாளங்கள் இதிலே பார்க்கிறோம் நம்ம வேதத்தில். ஆனா அற்புத அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதா? இன்றைக்கும் நடக்கிறதா அப்படின்னு கேள்வி ஆயிடுது. அன்னைக்கு வேதத்தில் நடந்தது, வேதத்தில் ஓகே அற்புதங்களை பார்க்கிறோம். எகிப்திலே ஆண்டவர் என் அற்புதங்களை எல்லாம் நான் காண்பித்து என்ன செய்வேன்? பார்வோனுடைய கரத்திலிருந்து உங்களை விடுவிப்பேன் அப்படின்னார். அற்புதம் தான் அது. ஆனா நம்ம ஜெபிக்கும் போது என்ன ஜெபிக்க கூடாது? எகிப்தில் செய்த அற்புதங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணக்கூடாது. ஏன்? கருத்தா ஜெபிக்கணும். அதெல்லாம் என்னது? அதெல்லாம் வாதை. புரியுதா உங்களுக்கு? எதிரியின் கையிலிருந்து, பிரச்சனையின் மத்தியிலிருந்து தேவன் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யணும். எனக்கு அவன் கையிலிருந்து என்னை காப்பாற்றுவதற்கும் ஒரு அற்புத வல்லமை வெளிப்படுத்தினா அவனுக்கு கர்த்தர் வாதையை கொடுப்பார், நமக்கு விடுதலையை கொடுப்பார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு அற்புதங்கள் நடக்கிறதா அப்படின்னா இன்றைக்கும் தேவன் வார்த்தை சொல்லுகிறார், நேற்றும் இன்றும் என்றும் நம்முடைய தேவன் மாறாதவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? என்றும் மாறாத கர்த்தர்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அவர் என்றைக்கும் மாறாதவர். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை மாறுவதில்லை. அவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார், செய்ய விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையில். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நாம் அந்த அற்புதங்களை விசுவாசிக்கிறோமா? நாம் அந்த அற்புதங்களை விரும்புகிறோமா? அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று ஏதோ ஒரு நேரம் கேட்டுட்டு விட்டுறோம், அவ்வளவுதான். ஆனால் ஒவ்வொரு நேரமும் நம் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அற்புதமான வல்லமைகள் எங்கள் வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்று என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து நாம் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு 4 காரியங்களை சொல்லுகிறேன். 4 காரியங்களுக்குள்ளும் விசுவாசம் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. முதல் காரியமே விசுவாசம் தான். ஆண்டவர் அற்புதங்களை செய்வதற்கு, அற்புதங்களை நம்ம பெறுவதற்கு பெரிய வழி என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா விசுவாசம் தான் தேவை. விசுவாசம் தான் தேவை. விசுவாச குறைவு தான் நம்ம எதை பெற்றுக்கொள்ள தாமதம் பண்ணுது? சொல்லுங்க. அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு. அந்த மார்த்தாள் மரியாள் இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதுதான். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நம்முடைய நினைவுகள் என்ன, நம்முடைய யோசனைகள் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கு மேல இது நடக்காது, இது உயிர்ப்பிக்கப்பட முடியாது, இந்த காரியம் நமக்கு முடியாது அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்துடும். ஒரு விஷயத்திற்கு பிறகு இது முடியாது அப்படின்ற நிலைக்குள்ள நம்ம தள்ளப்பட்டுறோம் இல்லையா? இது முடியாது, இது சாத்தியம் இல்லை அப்படின்ற நிலைக்கு வருகிறோம். ஏன்னா அவங்க அந்த நிலைக்கு வந்தனால தான் ஆண்டவர் அங்க சொல்லுகிறார் நம்முடைய அறிவுக்கு. ஆனா தேவன் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர், இயற்கைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அப்படின்னு என்ன செய்யணும்? நம்ம தேவனை விசுவாசிக்க வேண்டும். தேவன் அதற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயங்களை தேவனால நமக்கு அற்புதமான காரியங்களை அவரால் செய்ய முடியும். அங்கதான் அவர் தம்முடைய பிள்ளைகள் மூலமாக இப்படிப்பட்ட அற்புதங்களை நிகழ்த்தி தான் என்ன செய்கிறார்?
அவங்க செய்கிறாங்க. எகிப்தில் ஆண்டவர் அந்த அற்புதங்களை செய்யும் போது மந்திரவாதிகளும் 1-2 செய்கிறான். ஆனால் தொடர்ந்து அவனால் என்ன செய்ய முடியல. சொல்றது விளங்குதாங்க? அப்போ மந்திரவாதிகளே சொல்றாங்க இது தேவனுடைய விரல் என்று சொன்னார்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்ம இந்தியர்களை பொறுத்த அளவுக்கு அதிகமாக வெளிநாட்டவர்களுக்கு இருக்கிற விசுவாசம் நம்ம இந்தியர்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால தான் இன்னும் நம் தேசம் சந்திக்கப்படவும் இல்லை, எழுப்புதல் அடையவும் இல்லை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஏன்னா தேவனை விசுவாசித்து, விசுவாச குறைவு தான் எல்லாத்துக்கும். நம்ம தேவனை நல்லா விசுவாசித்து தேவனிடத்தில் அற்புத அடையாளங்களை தேவ பிள்ளைகள் நாம் பெற்றுக்கொள்ளும் போதும் மற்றவர்களுக்கு அந்த விசுவாசத்தை கடக்கும் போது தான் நாம் என்ன செய்ய முடியும். அந்த விசுவாசத்தினாலே மற்றவர்களுக்கு அற்புத அடையாளங்களை நாம் நடப்பிக்கிறவர்களாகவும் காணப்படும் போது தான் ஆண்டவருடைய ராஜ்யம் சீக்கிரம் கட்டி எழுப்பப்படும், தேவனுடைய உன்னத நாமம் உயர்த்தப்படும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசம் என் தேவனால முடியும், என் தேவனால கூடும், என் தேவனால ஆகும். உங்க அறிவு ஒன்று சொல்லுதுன்னா இது முடியாது, இது இப்படித்தான், இது அவ்வளவுதான், இனிமேல் இது தேராது, இது வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையில் இனிமேல் நம்ம முன்னேற முடியாது, வாழ்க்கையில உயர முடியாது, நமக்கு இனி என்ன நடக்க போகுது, இனி காலம் கடந்து போய்விட்டது, வயது கடந்து போய்விட்டது, சூழ்நிலைகள் நமக்கு சாதகம் இல்லாமல் இருக்கிறது, சரியில்லாமல் இருக்கிறது என்று உன் அறிவும் உன் மாம்சமும் சொல்லும் போது இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் அதை கடந்து என் தேவன் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்கு என் ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று தேவனிடத்தில் நம்ம விசுவாசிக்க வேண்டும். தேவன் அப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்வார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் எப்பொழுதுமே தேவன்ட்ட அப்படிதான் விசுவாசிப்பேன். அந்த விசுவாசம் தான் எனக்கு இருக்கும். அல்லேலூயா. ஆரம்ப நாட்கள்ல கிடையாது, எனக்கும் புரியாம இப்படிப்பட்ட காலங்கள் இருந்தது உண்டு ஆரம்ப நாட்கள்ல. பிறகு தேவனிடத்துல எந்த சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றுகிறவர், கர்த்தர் செய்கிறவர். அல்லேலூயா. ஆமா, அந்த சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில எதிர்மறையாய் நடந்து நம்ம விசுவாசிக்க கூடாத அளவுக்கு நமக்கு விசுவாச பரிசை வரும். நம்ம பொன்னா விளங்குவோம். நான் புடமிட்ட பிறகு என்ன செய்கிறார்? யோப் என்ன சொல்றாரு? நான் பொன்னாய் விளங்குவேன்னு சொல்லுகிறார். புடமிட்டப்பட்ட பின்பு நான் பொன்னாய் விளங்குவேன் அப்படின்றார். அப்ப விசுவாசம் பேதுரு சொல்றார், உங்க விசுவாசம் சோதிக்கப்படும், புடமிடப்படும்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆம், அப்ப நம்ம விசுவாசங்கள் சில நேரம் சோதிக்கப்படும், புடமிடப்படும். அப்படிப்பட்ட நேரங்களிலும் விசுவாசத்தை விடாமல் பற்றி கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்களா? விசுவாசத்தை விடாம உறுதியா நிக்கிறோம் பார்த்தீங்களா? அப்ப கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார், அப்ப கர்த்தர் தம்முடைய கிரியை விளங்க பண்ணுவார், அப்ப கர்த்தர் தம்முடைய அற்புதத்தை விளங்க பண்ணுவார் அவர். பிரைஸ் தி லார்ட். சுத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு காரியங்களின் மேலே விசுவாசனா இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் விசுவாசிகளுடைய நிலை காணப்படுகிறது. அழுதுட்டு தான் இருக்கிறோம், புலம்பிக் கொண்டு தான் இருக்கிறோம், கண்ணீர் வடித்து கொண்டு தான் இருக்கிறோம் ஒழிய ஆண்டவரே இப்படி இருக்கு, ஆண்டவரே இப்படி ஆகிப்போச்சு, ஆண்டவரே என் சூழ்நிலை மோசமா இருக்கு, ஏன் எனக்கு எப்பவுமே கஷ்டம், ஏன் எனக்கு எப்பவுமே வருத்தம், ஏன் எனக்கு எப்பவுமே பிரச்சனை, ஏன் வாழ்க்கை தொய்வாவே போகுது, ஏன் முன்னேற்றமே இல்லை, இப்படின்னு ஏக்கங்களும் கண்ணீர்களும் புலம்பல்களும் தான் அதிகமா இருக்குது ஒழிய என்ன குறைவா இருக்குன்னா விசுவாசம் குறைவா இருக்கு. மரியாளுக்கும் மாத்தாளுக்கும் இழந்துட்டுமே, போயிடுச்சு, இனி அவ்வளவுதான், நீ இருந்திருந்தீரானால், இப்படியே தான் கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், நீ விசுவாசித்தால். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. என்ன கவனிக்கணும், செய்தியை கொடுக்குறவங்கள கவனிச்சாதான் வார்த்தை உங்களுக்கு போகும், எங்கேயோ இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ விசுவாசித்தால் மகிமையை பார்க்க முடியும். அது எப்படி வேணா இருந்துட்டு போகட்டும், அது முடிஞ்சதோ முடியலையோ என்னவோ ஆயிட்டு போட்டோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ ஒரு நேரம் இருக்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளாக என்ன இருக்கிறதுல, தேவ பிள்ளைகளுக்குள்ளாக ஏதாவது நடக்கும்போது, நடந்தா விசுவாசம் வருது இல்லையா? அதாவது நடந்துட்டா அந்த விசுவாசம் கொஞ்ச நாள் இருக்கும். எதிர்மறையா ஒன்று வந்துருச்சுன்னா விசுவாசம் காணா போயிடுது. இல்லை, எதிர்மறையா வரும்போது பாட்டு பாடணும்ல, நடந்ததெல்லாம் நன்மைக்கு ஏதுவா என் தகப்பன் நீர் மாற்றுகிறீர்.
அல்லேலூயா. நடந்ததெல்லாம் நன்மைக்கு ஏதுவாய். கடந்த காரியங்களை குறித்து நினைத்து கலங்க தேவையில்லை. நடந்ததெல்லாம் ஆண்டவர் என்னவா மாற்றுவாராம்? என் தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் எனக்கு மாற்றுவார், தீமையை நன்மையாய் மாற்றுவார் என்கிற அந்த விசுவாசம் உங்க வாழ்க்கையில காணப்பட வேண்டும். என்னை தூக்கி எடுக்க முடியும், என்னை உயிர்ப்பிக்க முடியும், என்னை வழி நடத்த முடியும். அல்லேலூயா. வாழ்க்கையை மாற்ற முடியும், என் வாழ்க்கை மாறும். சொல்றது விளங்குதாங்க? அல்லேலூயா. ஆமா. சிறப்பாக என்னை நடத்துவார், சிறப்பாக என்னை வைப்பார். அப்படி தேவன் மேல நீங்க விசுவாசம் வைக்கும் போது தேவன் உங்க வாழ்க்கையை அற்புதமா நடத்துவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவங்கெல்லாம் எப்படி மற்றவர்களை தேவனை அறியாத பிள்ளைகள் உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்களோ அல்லது உங்களை பார்த்து கொண்டிருக்கிறவர்களோ கடினமா அவர்கள் முயற்சி செய்து ஓடுவாங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கை எப்படி ஓடுன்னு கேட்டிங்கன்னா அற்புதமாக வழி நடத்துதலோடு கூட ஓடும். எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்று ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் வைத்தியர்களுக்கு செலவு பண்ணி அநேக ஆண்டுகளாக பணங்களை செலவழித்து எவ்வளவோ இடங்களில் முயற்சி பண்ணிட்டு முடியாது, இனிமேல் என்ன ஆகாது, முடியாதுன்னு நிலைமையாயிருச்சு. இப்போ இயேசு இந்த மாதிரி அற்புதங்களை செய்கிறார், அவர் மூலமா கிரியை நடக்குது என்று கேள்விப்படுகிறார் இல்லையா? கேள்விப்பட்டவனே நான் எவ்வளோ வைத்தியர்கிட்டையெல்லாம் போயிட்டு வந்துட்டேன், எவ்வளோ நபர்கிட்டையெல்லாம் நான் போயிட்டு வந்துட்டேன், அங்கெல்லாம் கிடைக்காத ஒரு சுகம் இவர் எங்க இருந்து எனக்கு கொடுத்துட முடியும் அவ சந்தேகப்படலை. இப்போ எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் முதல் எங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது நீங்கள் சர்ச்சுக்கு போங்க, இந்த மகளுக்கு சுகமாயிடும், நீங்கள் பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகிடும் அப்படின்றாங்க. சொல்கிறதே யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விக்கிரக கோயிலில் பூஜை பண்ணுறாமா தான் என்ன செய்யுது, இது முடியாது, இது என்னையும் அடிக்குது, அதனால் இது என்ன பண்ணணும், நீங்கள் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போங்க, அங்கே சரியாக போயிடும் அப்படின்றாங்க. அப்போது நான் கேட்ட கேள்வி, நான் தான் கேட்டேன் அந்த கேள்வியை அவங்கள்ட்ட. நாங்கள் என்ன செய்தோம், எவ்வளவோ மந்திரவாதி, கேரளா மந்திரவாதிகிட்ட போயிட்டு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளோ பூஜைகள் பண்ணியாச்சு, எவ்வளவோ காரியங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டோம், எவ்வளவோ இது சுகத்துக்காக, இந்த விடுதலைக்காக கிட்டத்தட்ட 8 வருஷமா நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் விடுதலைக்காகவும் இந்த விடுதலைக்காகவும் பிரயாசப்பட்டு இருக்கிறோம். 8 வருஷம் பண்ணாத செலவில்லை. இதனால் நாங்கள் இழந்த எல்லா சொத்துக்கள் இழந்து நடுத்தருவுக்கு வந்து மோசமான நிலைமையா எல்லாம் வாஸ் அவுட், எல்லாம் முடிஞ்சு போச்சு. கடைசி எண்டு ஆண்டவர் எப்பவுமே எப்படின்னு விடுவார்னா, சில பேர் அந்த கடைசி எண்டில் தான் நமக்கு வாழ்வா சாவான்னு வரும்போது தான் இயேசுவே நீங்கள் காப்பாற்றுங்கன்னு வருவோம். அல்லேலூயா. அப்போ ஒரு அற்புதம் நடந்தாதான் நமக்கு நம்பிக்கை வரும் பாருங்க. இல்லாட்டி நம்மால் என்ன செய்ய மாட்டான். இந்த ஒரு 2 நாளைக்கு அவன் ஜுரத்தோடு இருக்கும்போது வந்திருந்தாலே இது பெருசா இருக்காது, புரியுதுங்களா? அவன் 2 நாள் ஜுரத்தா இருக்கும்போது அவ சொல்லி அனுப்புறா, முடியாம இருக்கிறார், நீங்க கொஞ்சம் வந்து பார்த்துட்டு போங்க. அப்போ அது ஒரு பெரிய காரியமா இருந்திருக்காது. ஆண்டவர் எல்லாம் ஜுரம் அவன் காலியாகி அடக்கமும் செய்து 4 நாளும் ஆகி 4 நாளைக்கு முன்னாடி எதுவுமே செய்ய முடியாதான். அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி பாடி எது கெட்டு போகாமல் இருக்கும். 4 நாள் ஆயிடுச்சுன்னா அந்த பாடி கெட்டு போக ஆரம்பிச்சிடும், அவ்வளோதான். அதனால தான் அவங்க நாற்றம் எடுக்கும் அப்படின்றான். 3 நாளைக்கு மேலே பாடி என்ன செய்யாது, தாங்காது. சோத்திரம். அல்லேலூயா. அப்போ இந்த நிலை எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் ஆண்டவர் அங்கே வருகிறார். அதே மாதிரி தான் பெரும்பாடு சரி எல்லாமே வாஸ் அவுட் முடிஞ்சுது. ஆனால் என்ன பண்ணினா, இயேசுவை பற்றி சொல்லும்போது கேட்டு விசுவாசித்து அவள் போய் அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் ஆண்டவர் அவளை பார்த்து சொன்ன காரியம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. எது அற்புதத்தை கொண்டு வந்தது? விசுவாசம் தான் அற்புதத்தை கொண்டு வந்தது. அப்போ நாங்கள் இப்படியெல்லாம் போயிட்டு அங்கே ஒரு கேள்வி கேட்கும்போது, இந்த இயேசுவால் உங்களுக்கு விடுதலை தர முடியும், ஒரு பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கிறவர் என்று அவர்கள் இயேசுவை பற்றி சொல்லும்போது நாங்கள் விசுவாசித்தோம். கேள்வி கேட்டோம். அவங்க ஆண்டவரை பற்றி சொன்னோன்னு விசுவாசித்து
ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததுனால அந்த தேவன் அல்லேலூயா மரணத்தின் பிடியிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து அல்லேலூயா எல்லாவித உபத்திர கட்டுகளை அவிழ்த்து எல்லாவித பிடியிலிருந்து விடுதலையாக்கி இன்றைக்கு வரைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். அநேகரை விடுதலையாக்கிறவர்களாக வைத்திருக்கிறார். கையை தட்டி நல்லா தான் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ விசுவாசம்தான். கானாவூர் ஸ்திரீகிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவகிட்ட விசுவாசம்தான். அவள் தன் பிள்ளையினுடைய சுகத்துக்காக வரும்போது அவள் விசுவாசத்தோடு ஆண்டவரை உறுதியாக பிடிச்சுக்கிறான். நினைக்கிறீங்களா? எப்படி? விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை கெட்டியா பிடிச்சுக்கிறா, உறுதியா பிடிச்சுக்கிறா, விடமாட்டேன்றா. அப்போ அவள் விசுவாசத்தை கண்டுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகட்டும்னாரு. அந்த விசுவாசத்தின்படி அவள் மகள் சொஸ்தமாய் போனாள். சுகத்துக்காக ஆண்டவரிட விடாப்பிடியா நிற்கிறா. அவர் பிள்ளைகளுக்கப்பா இதெல்லாம் அப்படின்னோடனே, ஆண்டவரே பிள்ளைகள் சாப்பிடும்போது கீழே சிந்துமே, அது நாய்க்குட்டிகள்லாம் சாப்பிடாதா, அது மாதிரி எங்களை நினைத்து கொள்ளுங்களேன் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் உங்களால் முடியும், நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், என் மகளுக்கு சுகம் கொடுத்தா ஆகணும் அப்படின்னு பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறா பாருங்க. நீ விசுவாசத்தோடு பின்தொடர்கிற வரைக்கும் புலம்புறதை விட்டுட்டு, அழுகிறத விட்டுட்டு, அல்லேலூயா முடியாதுன்ற எண்ணத்தை விட்டுட்டு, என் இயேசுவால முடியும் சொல்லிகிட்டே இருக்கணும். என் இயேசுவால முடியும், என் தேவனால் முடியும்னு சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை கொண்டு வந்துட்டே இருப்பார், மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டே இருப்பார். இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் விசுவாசத்தோடு கூட என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா கீழ்ப்படிதல். என்ன வேணும்? கீழ்ப்படிதல். அப்போ அந்த கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லும்போது கீழ்ப்படிதலினாலே நமக்கு அற்புதங்கள் நடக்கும். எதனால் அற்புதங்கள் நடக்கும்? கீழ்ப்படிதலோடு கூட விசுவாசமும் வேண்டும். என்ன வேணும்? அந்த விசுவாசம், முதல் சொன்ன விசுவாசம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இணைந்து இருக்கணும். சொன்னது விளங்குதா உங்களுக்கு? கீழ்ப்படிதலோடு கூட விசுவாசமும் உங்களுக்கு காணப்பட வேண்டும். சில பேர் விசுவாசிப்போம், கீழ்ப்படிய மாட்டோம். கீழ்ப்படிவோம், விசுவாசிக்க மாட்டோம். ஆண்டவர் சொல்றதெல்லாம் கீழ்ப்படிவோம், ஆனால் என்ன இருக்காது? விசுவாசம் இருக்காது. சில பேருக்கு விசுவாசம் இருக்கும், கீழ்ப்படிதல் இருக்காது. நான் சொல்ற எல்லா காரியங்களிலும் அந்த ஒரு குறிப்புகளோடு கூட சேர்ந்த விசுவாசமும் அடங்கி இருக்கவே வேண்டும். எல்லா காரியத்துக்குள்ளும் உங்களுக்கு விசுவாசம் கூட இணைஞ்சிருக்கணும். ஆண்டவர் அந்த கானாவூர் கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்ட போது ஆண்டவர்கிட்ட மரியாள் வந்து பேசும்போது, ஆண்டவர் உனக்கு எனக்கு என்னன்னு சொன்ன உடனே மரியாள் சொல்லிட்டு போயிட்டாங்க சீசர்களை அழைத்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க அப்படின்னா அவர் சொல்றதை கேட்டு கீழ்ப்படி. அல்லேலூயா. அநேகருக்கு எது கஷ்டம் சொல்லுங்க? எது கஷ்டம்? கீழ்ப்படிக்கிறதுனா கஷ்டம். அல்லேலூயா. கீழ்ப்படிந்தா மேற்படி தானா வரும். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கீழ்ப்படிந்தால், ஆமா நான் எதுக்குமே நான் கீழ்ப்படிய மாட்டேன், யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், அல்லேலூயா அப்படின்னு சொன்னா கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது? நீ மேல்படியை பார்க்கவே முடியாது. இந்த பூமியிலையும் சரி, இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா நித்திய வாழ்வு, அதுதான் மேற்படி. கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் அங்கேயே இடம். கீழ்ப்படியாத பிசாசுகளை தான் தள்ளினார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பயங்கரமானது. கீழ்ப்படிதலுக்குள்ள இருக்கிற ரகசியம் பயங்கரமானது, நீங்க நல்லா அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஒரு ஆதாம் கீழ்ப்படியாம போனதுனால தேவன் அவனை தள்ளினார். ஒரு ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததுனால, அதான் கடந்த வாரம் கூட சொன்னேன், அவர் ஆதாமின் தேவன் என்று சொல்லல, கீழ்ப்படிந்து விசுவாசித்த ஆபிரகாமைத்தான் நான் ஆபிரகாமின் தேவன் சொன்னார். சொல்றது விளங்குதா? இல்லை கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அதுதான் சொன்னார் ஆண்டவர். அதனால கீழ்ப்படிகிறதா ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ அவர் சொல்லிட்டு போயிட்டா ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை பார்த்து அந்த கச்சாடிகளை எடுத்துக்கொண்டு வாருங்கள். அவங்க கேட்டிருக்கணும், ஐயா திராட்சரசம் சமையல் அறையில் வச்சிருக்கிறாங்க, அங்கே வச்சிருக்கிறாங்க, நீங்கள் அங்கே வாங்க. இப்போ கச்சாடி எதுக்குன்னு கேள்வி கேட்கல. அவர் சொன்னார், கச்சாடிகளை கொண்டு வந்து வைக்கிறாங்க. தண்ணீரை கொண்டு வந்து அதில் நிரப்புங்கனாரு, கீழ்ப்படிந்து கொண்டு வந்து நிரப்புறாங்க. நீங்கள் முதல் பகுதியில் கூட பாருங்க, அந்த மாத்தாள் மரியாளுடைய காரியத்தில் முதல் நீ விசுவாசித்தால்
தேவ மகிமை காண்பாய்பார். ரெண்டாவது என்ன சொல்லுவாரு? அந்த கல்லை பிரட்டி போடுன்னு சொல்லுவார். சோத்திரம். அதுக்கு ஒரு கீழ்ப்படிதல் தேவை. சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அதே போலதான் இங்கே கச்சாடிகளை கொண்டு வந்து வைத்தாங்க. அப்புறம் தண்ணீர்களை கொண்டு வந்து நிரப்புன்னு சொன்ன உடனே என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிந்து தண்ணீர்களை கொண்டு வந்து நிரப்புறாங்க. நிரப்பின உடனே இப்ப ஆண்டவர் இந்த தண்ணீரைத்தான் எடுத்துட்டு பந்தி விசாரிப்பு இடத்துக்கு போக சொல்றார். தண்ணீர் எடுத்துட்டு தான் போக சொல்றார். தண்ணீர் ரொப்பியாச்சு. ஒரு ஜெக் எடுத்து என்ன பண்ணு, இதை மொண்டுகொள், இந்த கச்சாடியிலிருந்து மொண்டுட்டு நீ பந்தி விசாரிப்புக்கார இடத்துல போய் ஊத்துன்றார். இவன் நான் இப்போ கொண்டு போய் ஊற்றும் போது இந்த தண்ணி கொண்டு போய் ஊத்துறேன் நான் உதைக்க மாட்டான். அவன் அவர்களுக்கு என்ன பழக்கம்? பெரிய பெரிய இதில் என்ன பண்ணோம், திராட்சை ரசம் அப்படி ஊற்றணும். அவங்களுக்கு நம்ம ஐஸ்கிரீம் வைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி. சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? நம்ம சாப்பாட்டில் கடைசியாக வைக்கிறாங்கல்ல, என்ன வைக்கிறாங்க? பிரியாணி சாப்பிட்டோன்னு ஒரு ஐஸ்கிரீம் வைக்கிற மாதிரி அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும்? திராட்சை ரசம். ஸ்தோத்திரம். கவனிக்கிறீங்களா? இப்போ அவர்கள் பந்தி விசாரிப்பில் கொண்டு போய் அந்த தண்ணீரை ஊற்றும் போது அவங்க ஆண்டவர் சொல்றாருன்னு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு அதை எடுத்துட்டு போறாங்க. எப்படி போறாங்க? விசுவாசத்தோடு கூட அந்த தண்ணீரை எடுத்து கொண்டு போறாங்க. கவனிக்கிறீங்களா? அப்ப போகும்போது அந்த தண்ணீர் என்னவா மாறியது? திராட்சரசமாய் மாறியது. நல்ல கையை தட்டி சொல்லுங்களேன். புரியுதா உங்களுக்கு? அப்ப கீழ்ப்படிதலும் விசுவாசமும் நமக்குள்ள காணப்படும் போது, கீழ்ப்படிந்து தேவனை விசுவாசிக்கும் போது கீழ்ப்படிக்கிறோம். கீழ்ப்படிந்தா கர்த்தர் என்னை நடத்துவார். கோவம் வச்சுக்காத, கசப்பு வச்சுக்காத, மூர்க்கம் வச்சுக்காத, அடுத்தவங்கள பகைக்காத, வாக்குவாதம் பண்ணாத, சண்டை போடாத. அல்லேலூயா. இப்படியெல்லாம் ஆண்டவர் நிறைய வாக்குகள் சொல்றார். இதுக்கெல்லாம் கீழ்ப்படியணும். அப்புறம் சபை கூடி வருகிறத விட்டு விடாத, கீழ்ப்படியணும். அப்புறம் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க. கட்டளைக்கு என்ன பண்ணணும்? சொல்றதை கவனிக்கிறீங்களாங்க? கீழ்ப்படியணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வருமானத்துல தேவனுக்கு என்ன பண்ணணும்? நம்ம தசமபா காணிக்கைகளை இது எல்லாமே எதன் அடிப்படையில் செய்யணும்? சபை கூடி வருகிறதையும் விசுவாசத்தோடு வரணும், ஊழியத்தையும் விசுவாசத்தோடு செய்யணும். கீழ்ப்படிஞ்சு தேவன் விட சொல்ற எல்லா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் விசுவாசத்தோடு கீழ்ப்படிஞ்சு விடணும். நம்முடைய வருமானத்திலையும் கர்த்தருக்காக விதைக்கிற காணிக்கைகளையும் தசம்பாங்களையும் எப்படிதான் விதைக்கணும்? தேவனுக்கு கீழ்ப்படிந்து இதை விதைக்கும் போது கர்த்தர் எனக்கு 100 மடங்கு ஆசீர்வதிக்க வல்லவர். சபைக்கு நான் கீழ்ப்படிந்து சபை கூடி வருதலை விட்டு விடாத வரும்போது, இயேசு சபையை எடுத்துக்கொள்ள வரும்போது என்னையும் எடுத்துக்கொள்ளுவார். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்களை விடும்போது தேவன் என் வாழ்க்கையை மதுரமா மாற்றுவார். அற்புதம் நடக்கும். ஸ்தோத்திரம். சொல்றது விளங்குதாங்க? அற்புதங்களை அப்பதான் நம்ம பார்க்க முடியும். தேவன் சொல்லுகிற என்னென்னலாம் காரியங்கள் நம்ம அறிவுக்கு தெரிந்திருக்கு. அப்ப அதுக்கு கீழ்ப்படியாதபடி அதெல்லாம் அதனால காரணமெல்லாம் ஆண்டவர் கேட்கவே மாட்டார். ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? அவங்க திட்டுனதுனால தான் நான் இன்னும் அவங்க மேல கோபமா இருக்கு, அதெல்லாம் கேட்க மாட்டார். அல்லேலூயா. அவங்க அப்படி பண்ணதுனால தான் நான் கசப்பா இருக்கிறேன், அதெல்லாம் கேட்க மாட்டார். பொறாமை ஏன் வருது அதெல்லாம் கேட்க மாட்டார். வருது, என்ன வருதா, ஐயோ இது எனக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், எடுத்துறணும். மன்னிக்க சொல்றார், என்னால மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. மன்னிக்கினா என்ன பண்ணிடணும்? கீழ்ப்படிந்து ஆண்டவர் நாமத்தினால மன்னிச்சிடணும். சத்தமா சொல்லுங்க. இல்ல என்னால் என்ன செய்ய முடியாது, அதெல்லாம் மன்னிக்க முடியாது. அவங்க பண்ணதெல்லாம் மன்னிக்கிற மாதிரியா இருக்கு, முடியாது. நம்ம கீழ்ப்படிஞ்சிடணும் ஆண்டவருக்கு. இப்படி கீழ்ப்படுகிறவருடைய வாழ்க்கையில தான் தேவன் அற்புதங்களை செய்வார். கீழ்ப்படிதலோடு கூட விசுவாசமும் சேர்ந்து இருக்கணும். நல்லதான் கையை தட்டி சொல்லுங்களேன். விளங்குதா? கீழ்ப்படிதலோடு கூட என்ன செய்யணும்? விசுவாசமும் கலந்திருக்க வேண்டும், விசுவாசமும் சேர்ந்து இருக்கணும். அந்த கீழ்ப்படிந்து அவர் கச்சாடிகளை வைத்து தண்ணீரை வார்த்து அதை எடுத்துக்கொண்டு போகும்போது விசுவாசத்தோடு போறாங்க. ஆபிரகாம் ஆண்டவர் ஈசாக்க பலி கொடுன்றார், கீழ்ப்படிந்து தான் போறான். ஆனா மலை மேல ஏறும் போது விசுவாசத்தோட போறான். என்ன விசுவாசம்? என்ன விசுவாசம்? ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார்.
கையை தட்டி விளங்குதாங்க. அறத்தூக்கத்திலேயே கேட்காதீங்க. தேவ வார்த்தை நல்லா நல்ல பலமா நல்ல ஸ்தோத்திரத்தோடு நல்ல உற்சாகமாக ஒரு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்ப்போம். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். முழு பலத்தோடு ஆமென். நம்ம காரியங்களை அவர் பார்த்து கொள்ளுவார். நம்ம காரியங்களை அவர் பார்த்து கொள்ளுவார்னு அல்லேலூயா நல்லா தான் சொல்லலாம். ஆமென். அல்லேலூயா. கீழ்ப்படி, உன் காரியத்தை அவர் பார்த்து கொள்ளுவார். அவர் சொல்றதுக்கு நீ கீழ்ப்படி, மற்றதை அவர் பார்த்துக்குவார். அங்கே போனால் ஆட்டுக்குட்டி இருக்குமா இருக்காதா என்னெல்லாம் தெரியாது. ஐயோ நான் பலி கொடுத்து என்ன ஆக போகுது? சொல்றது விளங்குதாங்க? ஆமாம். நீ விட்டு கொடுத்து போனால் விட்டு கொடுத்து போ. மன்னினா மன்னி. அல்லேலூயா. கசப்பு வச்சுக்காத, கோபம் வச்சுக்காத, மூர்க்கம் வச்சுக்காத. அல்லேலூயா. எதிர்த்து நிற்காத, முரட்டாட்டமாகவே வாழாத. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பழைய சுபாவம், அந்த ஜென்ம சுபாவம் அழியணும். ஜென்ம சுபாவத்தை ஆண்டவர் அழிக்காம உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போக மாட்டார். அப்படி ஒரு குணாதிசய உடையவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் செய்ய முடியாது அவரால். இதை விட்டுட்டா அற்புதம் உனக்கு தானா நடக்கும். உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் அவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அற்புதங்களை நீ பார்க்க முடியும். தேவனுடைய கிரிகளை நீ பார்க்க முடியும். சபை கூடி வருது, என்ன பண்ணக்கூடாது? விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய சுவிசேஷத்தை என்ன பண்ணணும்? வாயை திறந்து சொல்லுங்க. சொல்றோமா மற்றவர்களுக்கு? சொல்லுங்களேன். ஏன்னா உங்களை நான் நேற்று நான் யோசித்தேன், ஏன் இதெல்லாம் நம்ம சொல்லாமையே விட்டுட்டோம்? சில பேர்ட்டு சுவிசேஷம் செஞ்சுட்டு இருக்கிறோம், ஆனால் தொடர்ந்து ஏன் இதை மக்கள்கிட்ட தொடர்ந்து சொல்லாமையே போயிட்டோமே சுவிசேஷ காரியங்களை குறித்து அப்படின்னா? ஏன்னா சில நேரங்களில் உங்களை நடத்தி உருவாக்குறதே பெரிய வேலையாக இருந்தது. உங்களை விசாரிக்கிறதே பெரிய வேலை. ஏன் வரல, என்னாச்சு, இது என்னாச்சு, அது என்னாச்சு, இது ஒழுங்காரு, அது ஒழுங்காரு, இது சரிப்படுத்து, அது சரிப்படுத்துன்னு இதுவே நிறையா பேர்களை இது பேலன்ஸ் பண்ணுறக்கே சரியாக இருக்குது. உங்களை போய் இன்னொருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லி ரட்சிப்பு கொண்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கு எங்கே யோசனை வருது? விளங்குதாங்க? அப்போ நம்ம கீழ்ப்படிந்து நம்ம முதல்ல சரியாயிட்டு நம்ம சபைக்கு வர்றது ஒழுங்காக வந்து நம்ம தேவனை ஒழுங்காக தேடி நம்ம குணாதிசயங்களை மாற்றி நம்ம சுபாவங்களை மாற்றி கிறிஸ்து இயேசு நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை மீட்பை மற்றவர்களுக்கு சுவிசேஷமாக கட்டளை. அது அந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியணும். சும்மா அல்லேலியா சொல்லுது, சத்தியத்தை கேட்டு சொல்ல மாட்டேன் சில பேர். சும்மா அல்லேலியா சொல்லிட்டு போ, 1 மணி நேரம் முடிஞ்சு போச்சு செய்தி, சபைக்கு வந்துட்டேன் அல்லேலியா, மறுபடியும் கடைசியில் ஒரு அல்லேலியா போட்டு போயிடுறது. சோத்திரம். ஜீவனோடு ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு என்ன பேசுகிறார்? நான் என்ன கீழ்ப்படிதை தான் பேசுகிறார். என்ன சொல்கிறார்? அதுக்கு நான் என்ன கீழ்ப்படியணும்? ஆண்டவர் என்னோடு பேசுங்க. நான் அதை தான் கேட்பேன் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட. பேசுங்க, என்னோடு சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். உன்னா என்னோடு பேசுவார், நாடி யாராவது மூலமாக பேசுவார் ஆண்டவர். நான் எது கீழ்ப்படிக்கணும் ஆண்டவர், நான் என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு கேட்டுட்டே இருப்பேன். எப்படியாவது யாராவது மூலமாக ஆண்டவர் இடைப்படுவார். ஐயா உயர்த்தி சொல்லுங்க சத்தமா, நல்ல முழு பலத்தோடு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த கீழ்ப்படுகிற சிந்தை, அந்த கீழ்ப்படுகிற எண்ணம் நமக்கு உண்டாகும். சபைக்கு வரும்போதெல்லாம் நம்மளை யாராவது குத்தி தூண்டி உன்னை ஆராதிக்க வைக்கக்கூடாது. குத்தி தூண்டி வசனம் கேட்க வைக்கக்கூடாது. வரும்போது ஆயத்தத்தோடு தான் வரணும். என் தேவனை நான் இன்னைக்கு ஆராதிக்க போகிறேன், இன்னைக்கு என் தேவனை ஆராதிக்கிற நாள். அல்லேலூயா. என் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிற நாள். என் கவனம் எங்கேயும் போகாது, என் சிந்தை எங்கேயும் திரும்பாது, என் கண்ணு மூடி முழிக்காது. அதுதான் தூங்கி எந்திரிச்சா அப்புறம் என்னதான் வசனம் கேட்டிருக்க போகிறோம் இல்லையா? எப்படியோ உக்காந்துட்டோம், அவ்வளோதான். சோத்திரம். அப்படிதான் போயிடும். தூங்கி எந்திரிச்சா எங்கே வசனம் கேட்க போகிறோம் முழுசா? நல்லா கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். டைம் போயிடுது, ஏதோ அறகுறையாக கேட்குறோம். அற்புதங்கள், ஆண்டவர் அற்புதத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறார். உன் வாழ்க்கையில் அற்புதம் தேவைன்னா இதெல்லாம் நீ கீழ்ப்படியணும். நீ தேவனை விசுவாசிக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் தேவைன்னா கேளுங்க. ஆண்டவர் செய்யணும்னு விரும்புகிறார். இன்றைக்கே செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. நாளைக்கு செய்வேன்னு எங்கேயுமே சொல்லலை ஆண்டவர். வந்தவர்களுக்கு அப்பப்பவே விடுதலை. போயிட்டு நாளைக்கு வான்னு ஒருத்தட்டும் சொல்லலை ஆண்டவர். அப்பவே விடுதலை கொடுத்தார், உடனடியாக அற்புதங்களை செய்தார். இன்றைக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போகணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் அற்புதத்தின் வாழ்க்கையா உங்கள் வாழ்க்கை என்ன செய்யணும்? மாற ஆரம்பிக்கணும். அந்த காரியங்கள் தேவனுக்கு நீ அர்ப்பணிக்கும் போது அப்படி செய்வார் ஆண்டவர். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, ஜபத்தின் மூலமாக ஜபமும் விசுவாசம் இருக்கணும். எப்படி?
நான் கொடுக்குற எல்லா குறிப்பிலையுமே விசுவாசம் சேர்ந்துருக்கணும். கீழ்ப்படுகிறேன், எனக்கு விசுவாசம் இல்லைன்னா போச்சு. என்ன இருக்கணும்? ஜெபமும் விசுவாசமும். அன்னாள் இடத்துல பார்த்தீங்கன்னா அவ அழுகிறா. எதுக்காக அழுகிறா? தன்னுடைய தேவையை நினைத்து, தன்னுடைய குறையை நினைத்து, தன்னுடைய இயலாமையை நினைத்து, தன்னுடைய பிரச்சனையை நினைத்து தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்கிறார்? மனம் கசந்து தேவனுடைய பாதத்தில் அழுது கண்ணீர் வடிக்கிறார். ஆனால் அதே வேளையில் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க அந்த கண்ணீரை சிந்தின உடனே தேவன் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக மாறுறா. ஜெபம் பண்றா. முதல்ல ஜெபிச்ச உடனே அடுத்தது என்ன வருது அவளுக்கு? என்ன விசுவாசம்? முதல் அழுதவள், வேதம் சொல்லுகிறது அடுத்த பகுதியில் அவள் ஜெபத்தை முடிக்கும் போது சொல்லுகிறது, அன்னாள் எழுந்து ஜெபத்தை முடிச்சு எழுந்து போனார் இல்லைங்களா, அன்னாள் அதற்கு பிறகு துக்கமுகமா இல்லைன்னு போட்டிருக்கு. நீ தட்டி தான் சொல்லுங்களேன், விளங்குதா? நினைக்கிறீங்களா? புரியுதா? அதுக்கு பின்பு நீ ஒரு காரியத்தை தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற அப்படின்னா, எந்த பிரச்சனையோடு, எந்த பலவீனத்தோடு, எந்த தேவையோடு, எந்த வருத்தத்தோடு, கண்ணீரோடு நீ கேட்குறையோ, ஜெபம் முடிஞ்சவொன்னு உனக்கு என்ன இருக்கணும் கேட்டீங்கன்னா விசுவாசம் இருக்கணும். இனி என் கர்த்தர் பார்த்துக்குவார், இனி என் ஆண்டவர் செய்வார் என்ற அந்த காரியம் உனக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? அவள் எழுந்து போகும்போது அதாவது அதுக்கு முன்பு வரையே அவள் அப்படிதான் இருந்தாள். பல ஆண்டுகளா அப்படிதான் இருக்கிறாள். அவள் குறைய நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறா. விளங்குச்சாங்க? அவ குறைய தீர்க்க முடியாது யாராலும். அவ கணவரால தீர்க்க முடியல, எந்த ஒரு காரியத்தினாலும் தீர்க்க முடியாது. இது தேவன் மட்டும்தான் செய்ய முடியும்னு முடிவு எடுத்தா தேவ சமூகத்தில் போய் அந்த வருத்தத்தை கண்ணீரோடு மனங்கசந்து அழுது தேவன்கிட்ட தன் இருதயத்தை ஊற்றின பிறகு ஜெபிச்சு முடிச்சோன்ன, கவனிக்கிறீங்களாமா? ஜெபிச்சு முடிச்ச உடனே எழுந்து போகும்போது எப்படி போகலாவோ? ஆய் திறந்து சொல்லுங்க, எப்படி போகல? துக்கமுகமா போகல. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்ப என்ன வந்துருச்சு? இனி கர்த்தர் எனக்கு செய்வார், நான் கர்த்தரிடத்துல கேட்டிருக்கிறேன், அவர் எனக்கு செய்வார்னு விசுவாசத்தோடு கூட எழுந்து போகிறா. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஜெபிக்கணும். ஜெபம் பண்ற நாம எப்படி இருக்கணும்? விசுவாசம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதே வேளையில் கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்து என்ன இருக்கணும்? கர்த்தர் நான் கீழ்ப்படுகிறதுக்கு தக்க பலனை அவர் எனக்கு தருவார். ஆபிரகாம் அதான் கீழ்ப்படிஞ்சிட்டு தான் போகிறவர் கர்த்தர் பார்த்துக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேங்க, நல்லா முழு பலத்தோடு, நல்ல கைகளை உயர்த்தி. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த காரியங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் பாருங்க. மத்தேயு புஸ்தகத்தில் ஆண்டவர் ஒரு இடத்துல 17ஆம் அதிகாரத்தில் 20-21 வசனத்தில் சொல்றாரு பாருங்க, எடுத்து வாசிங்க. 17ஆம் அதிகாரம் மத்தேயு. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய அவிசுவாசத்தினாலதான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஆண்டவர் அங்க ஒரு அற்புதத்தை செய்யறதுக்கு அங்க எதிர்பார்க்கிற காரியம் என்ன? முதல்ல விசுவாசம், ரெண்டாவதும் ஜெபம். ஜெபத்தில் இருக்கணும்பா அப்படின்றார். கையை உயர்த்தி சொல்லுங்க. சில போராட்டம் தீராது, சில பிரச்சனைகள் ஓடாது, சில ஆவிகள் போகாது. உங்கள்கிட்ட பலவீனத்தை பிடிச்சுக்கிட்டு உன்னை உலுக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? சிலது கடன் பிரச்சனை பிடிச்சுக்கிட்டு போகாது. சோத்திரம் சொல்றது விளங்குதாங்க? சில இடங்களில் சண்டை சச்சரவுகள் ஓயாது. சில இடத்துல ஒரு இடத்துல வேலை நிற்க முடியாது. சில பேருக்கு வருமானம் பிளஸ்ஸிங்காகவே இருக்காது. எங்கே போனாலும் அலக்களிப்பாக தான் இருக்கும். ஒரு இடத்துல இருக்கிற வருமானம் இன்னொரு இடத்துல போனால் இருக்காது. சொல்றது விளங்குதாங்க? அப்போ இதுக்கு என்ன வேணும்? ஜெபத்தில் உன் வாழ்க்கையை முடக்கும் போதும், நீ விசுவாசத்தில் நிற்கும் போதும் அந்த மாதிரி பிசாசுகள் உங்களை விட்டு ஓடும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நல்லா கையை தட்டி ஜீவனோடு சொல்லுங்க, அல்லேலூயா. இல்லைன்னா வாழ்க்கை எப்படி தான் இருக்கும் கடைசி வரைக்கும்? சில பேர் பாருங்க, அந்த தருத்தர வாழ்க்கை மாறவே மாறாது, கடன் வாழ்க்கை மாறவே மாறாது. இந்த ஆவிகள் விலகிறது இல்லை.
அப்போ அதுக்கு என்ன வேணுன்றார் ஆண்டவர்? நீ என்னை அறிஞ்சிட்டு இல்லை, என் நாமத்தை பற்றி என் நாமத்தினால ஜெபம் பண்ணு, என் நாமத்தின் மேலே விசுவாசம் வையு, பரிபூர்ணமாக அதிலிருந்து உனக்கு விடுதலையை கட்டளையிடுவேன் என்கிற. சொல்லுங்கள் அல்லேலூயா. பரிபூர்ணமாக விடுதலை வரும். தரித்திரங்கள், குறைகள், வறுமைகள், அற்புதங்களை பார்க்க முடியும். உன்னை கட்டி வைத்திருக்கிற அந்த வல்லமை உன்னைய தடுக்கிற, நீ எங்கே போனாலும் ஆசீர்வாதத்தை தடுக்கும். நீ எங்கே போனாலும் உன்னை வேலை செய்ய விடாது. அல்லேலூயா. இது சரியில்லை, அது சரியில்லை, அது சரியில்லை, ஓடிரு 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 துரத்துக்கிட்டே இருக்கும். நடி அவனாவது ஏதாவது வாய் விடுவான், அவன்கிட்ட சண்டை போட்டு வந்துடுவோம். ஏதாவது உங்கள்கிட்ட போய் பூந்துடும். உன்னை பற்றி தெரியும்ல, எவனாட்டுக்குள்ளே உள்ள பூந்து உன்னிட்ட வந்து வாய் சண்டை போடும். இவன் சண்டை போட்டால் ஓடிடுவான்னு தெரியும் அதுக்கு. ஹலோ, சொல்கிறது விளங்குதாங்க? ஆமாம், உங்களுக்கு தெரியும், உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்துக்கே தெரியும். சம்மந்தம் இல்லாமல் அவன் என்கிட்ட சண்டை போடுறான் தெரியும் உங்களுக்கு. ஆனால் நம்ம நியாயப்படுத்திக்கிட்டே வாழ்வோம். என்னென்னு, அவன் என்கிட்ட வம்பு பண்ணுறான், அதனால தான் விட்டு வந்துட்டேன். அவன்கிட்ட ஒரு வம்பு பண்ணுறவன்ட்ட போய் நாம் இல்லை, நீ முழங்கால் இன்னைக்கு ஒன்று வம்பு பண்ணுறவனுக்காக என்ன பண்ணோம்? அந்த ஆவி ஒன்று போராடுது ஒரு மனுஷன் மூலமாக என்கிட்ட, நான் அந்த வேலை ஸ்தலத்தில் நிற்க விடாமல். அல்லேலூயா. சில பலுக்கள், சில தேவையற்ற நெருக்கடிகள், பார்வோனின் ஆவி நெருக்குது. நான் ஃப்ரீயாக இருக்கக்கூடாது. இப்படி வேலை ஸ்தலத்தில் சில நெருக்கங்கள் எனக்கு கொடுக்குறாங்க. தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்கணும். விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அந்த நெருக்கடிகள் மாறும், அந்த ஆவிகள் ஓட ஆரம்பிக்கும். கர்த்தர் உன்னை ஃப்ரீயாக்குவாராங்க. புரியுதா? உன்னை பிரச்சனை பண்ணுற ஆவி ஓடி போகும். அல்லேலூயா. கடன் வாங்க தூண்டிக்கிட்டு ஏதாவது ஒரு சூழ்நிலை உண்டாக்கி கடன் வாங்க வச்சுக்கிட்டே இருக்கும் உன்னை. நாங்கள் என்ன வேணும் நாங்கள் வாங்குறேன், சூழ்நிலை ஆகிப்போச்சுங்க, நான் வாங்க வேண்டியதுமா நம்மால் இல்லையா? சொல்லுங்க அல்லேலூயா. திடீர்னு ஒரு உடம்பு முடியாமல் போயிடுச்சு, 5000 ரூபா தேவைப்படும். திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சு, அதுக்கு நான் கொடுத்துதான். திடீர்னு வீட்டுக்கு ஒரு தேவை வந்துருச்சு, என்ன பண்ணுறது? அந்த நேரத்தில் கையில் காசு இல்லை, நான் வாங்கி தான் ஆகணும், செஞ்சு தான் ஆகணும். கவனிக்கிறீங்களா? அப்போ தேவ சமூகத்தில் ஜெபித்து இப்படிப்பட்ட வீண் விரயங்களை, வீண் தேவைகளை, வீண் செலவுகளை கொண்டு வருகிற வல்லமைகளை ஜெபத்தில் நின்று நீ துரத்தும் போது கர்த்தர் வீண் செலவுகள் வராதபடி, கடனின் ஆவிகளில் நீ சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் உன்னை காக்க வல்லவராயிருக்கிறாரே. விளங்குதாங்க? அல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். அநேகருடைய வாழ்க்கையில் ஜெபமே இல்லை. அநேகருடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? ஜெபம் இல்லை. ஜெபம் இல்லாமல் ஓடுறது வேலைக்கு, ஜெபம் இல்லாமல் காரியங்களை செயல்படுகிறீங்க. சில பேர்கிட்ட கூட சொல்லுவேன், சபைக்கு வரவிடாதபடி என்ன பண்ணுவான்? முடக்குவான், உங்களை பலவீனத்தில் முடக்குவான். அல்லேலூயா. ஏதாவது பாதிப்பை கொண்டு நல்லா ஓடுறையா? ஏன்னா நீ வந்துட்டே இருக்கிறதுனால அற்புதம் உனக்கு எதிர்காலத்தில் நிச்சயம் ஒன்று உண்டு. கர்த்தர் சமூகத்தை தேடி தேடி ஓடி வர்றதுனால, கர்த்தருடைய ஊழியங்களில் பங்கு பெறுகிறதுனால நிச்சயமாக கர்த்தர் அதுக்குரிய பலனை வச்சிருக்கிறார் அவர். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தொடக்கம் வேணா ஒரு மாதிரி இருக்கலாம், பின்னாடி இதனால பெரிய பலன் ஒன்று இருக்கு. இதை பிசாசு பார்ப்பான், பெற்றுக்கொள்ளாதபடி என்ன பண்ணுவான்? எங்காவது வரவிடாதபடி ஒரு தடை உனக்கு போடுவான், ஒரு முடக்குவான் உன்னை. அல்லேலூயா. சொல்றது விளங்குதாங்க? ஏதாவது ஒரு காரியத்தில் கட்ட போடுவான். அதை நம்ம விளங்காம அதை பார்த்துக்கிட்டே நீங்கள் உக்காந்துட்டீங்க அப்படின்னா, கர்த்தரை தேட எடுத்துட்டீங்கன்னா அங்கே தான் அவனுக்கு திருப்தியா. ரைட், ஓகே. தடை செய்கிறது தாங்க அவன் வேலை. ஆனால் தடையை உடைக்கிறதுக்கு ஆண்டவர் உனக்கு வழி வச்சிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஜெபிச்சு, ஆண்டவரே நான் தேவ சமூகத்துக்கு இப்படி தொடர்ந்து போகிறத தடை செய்கிற வல்லமைகள், நான் வேதத்தை வாசிக்க முடியாதபடி தடை செய்கிற வல்லமைகள், நான் ஜெபத்தில் அமர முடியாதபடி தடை செய்கிற வல்லமைகள் மேல ஜெயம் எடுக்கிறேன். ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? எப்பாது ஐயோ எங்கள் அம்மா அங்கே கவனிக்கிறீங்களா? சில பேர் கண்ணு தான் சொக்குது, உங்கினா சுற்றிக்கிட்டே இருக்குது தலை. ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. கையை உயர்த்தி நல்ல சத்தமா. ஆமாம். அப்போ அந்த ஜெபங்கள் இருக்கா விசுவாசிகள் இடத்துல? எதுவுமே கிடையாது. எப்படியோ போதுங்க, நான் போகிறேன், பொழப்பு நடக்குது, அடுத்த வாரம் சண்டே வருவேன், மறுபடியும் ஏதாவது பேசி சொல்லி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட காரியத்துக்கு ஏதாவது ஒன்றை பேசிட்டு போகிற இடம் இல்லை. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள், அந்த தேவன் நீங்கள் தொடர்ந்து எப்படி உருவாகணும், எப்படி இந்த பூமியில் உங்கள் வாழ்க்கையை கட்டமைத்து கொள்ளணும், நாளைக்கு வருகைக்கு நீங்கள் எப்படி ஆயத்தமாகணுன்றது உருவாக்கப்படுகிற இடம்தான். உங்களை பிளஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இடம்தான் திருச்சபை. அதுக்கு தான் திருச்சபைக்கு கூடி வருகிறோம். அதுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வருகிறோம். அதுக்கு தான் அவருடைய ஆலோசனைகளை கேட்க வருகிறோம்.
அல்லாதான் கையை தட்டி சொல்லலாமே ஜோரா, விசுவாசத்தோடு ஸ்தோத்திரத்தோடு அல்லேலூயா, சத்தமா அவர் அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பலமா வரமாட்டேன் இந்த அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமா, இதுக்கு தான் வரோம் திருச்சபைக்கு. எதுக்கு வரோம் திருச்சபைக்கு? ஏதோ வந்து இல்லை, நீ கேட்டு கேட்டு இங்கே உருவாகிற இடம், பக்குவப்படுகிற இடம், பலப்படுகிற இடம், பூமியில் வெளியில் போய் உன் வாழ்க்கையை எப்படி காத்துக்கொள்ளணும்னு உனக்கு கற்றுக் கொடுக்குற இடம், பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற. இன்னாடி ஏன் ஆண்டவர் சபை வைக்கிறார்? திருச்சபை எதற்கு? அல்லேலூயா. இந்த போதனை எதற்கு? நான் விசுவாசிக்கிறேன், நான் பாட்டுக்கு என்ன செய்யலாம்? இயேசு எங்கே வேணாலும் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் தேடிக்கலாம். அவர் எங்கே உட்காந்தாலும் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் எங்கே நீ இருந்தாலும் என்ன பண்ணணும்? 7ஆம் நாள் கர்த்தருடைய சமூகத்துக்கு சபையா எல்லாரும் கூடி வந்துடணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்று கூடி ஆராதிக்கணும். இங்கே முழுவதுக்கும் சொல்லப்படுகிற வார்த்தையை கேட்டு நடக்கணும். அல்லேலூயா. ஒரு சபையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கீழ்ப்படிதலுக்குள்ள அடங்கி இருக்கணும். ஒரு போதகனுக்கு கீழே அடங்கி இருக்கணும். இந்த ஒழுங்கெல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறார். இதெல்லாம் கடைபிடிச்சாதான் இம்மையிலையும் ஆசீர்வாதம், மறுமையிலும் பரலோகத்துக்கு போய் சேர முடியும். ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்லைன்னா பிரச்சனை இல்லையே. பவுல் அதுக்கு தான் சொல்றாரு, ஏன் அப்ப நான் ஊழியக்காரன் ஆகணும்? நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? நான் இவ்வளவு ஏன் பாடுகளை படணும்? நான் பாட்டுக்கு என் ஜோலியை பார்த்துட்டு போயிருப்பேனேன்றார் பவுல். சொல்றது விளங்குதாங்க? ஆண்டவர் வரலன்னா, ஆண்டவர் இதெல்லாம் செய்யலைன்னா, நான் ஏன்டா சபைகளுக்காக, ஊழியங்களுக்காக, சுவிசேஷத்துக்காக இவ்வளவு பாடுகளை நான் சகிக்க வேண்டும் என்று கேட்கிறார். விளங்குதா தம்பிகளா? ஐயா உயர்த்தி சொல்லுங்க பாப்பா, நல்ல சத்தமா. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்ன விளங்கிறோம்? என்ன ஆண்டவர் எதுக்காக பேசிட்டு இருக்கிறார் நம்மளோட கூட? அற்புதங்களை செய்வதற்கு. நாம் தேவன் அற்புதங்களை செய்வதில் அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. விசுவாசிக்கும் போதுதான் அற்புதங்கள். விசுவாசத்தோடு கூட என்ன இருக்கணும்? நமக்கு கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலோடு கூட என்ன இருக்கணும்? ஜெப வாழ்க்கை. அல்லேலூயா. கடைசியாக பரிசுத்தம். என்ன இருக்கணும்? பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த வேத புத்தகத்தின் பேர் என்ன? என்ன சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த வேதாகமம். நம்ம ஆண்டவர் யாரு? ஐயோ, ரொம்ப வேகமா சத்தமா சொல்றீங்க. உடனே ஒரு போல்டா சொல்ல வேண்டாமா? நம் தேவன் யார்? பரிசுத்தர். அப்போ அவருடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக வாழ வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிறைய இடங்கள், இன்னும் நிறைய உதாரணங்கள், வசனங்கள் இருக்கு. போனா போய்கிட்டே இருக்கும். அதனால தான் அடுத்தடுத்த பகுதிக்கு போறேன், நீங்க விளங்கி கொள்வீங்கன்னு சொல்லிட்டு. ஸ்தோத்திரம். இதே அந்த உங்களுக்கு விசுவாசம் ஜெபம் வேணும்னு சொல்றாரு பார்த்தீங்களா? இதே அவனுடைய தகப்பன் மார்க்கில் வேற மாதிரி காட்டும். அவன் தகப்பன் அதோட சேர்ந்து தான் இருக்கும். அவங்க தகப்பனையும் சேர்ந்து காட்டும். அவன் வந்து கேட்பான் ஆண்டவர்கிட்ட, என் பிள்ளையை சுகமாக்குங்கன்னு கேட்பான். ஆண்டவர் சொல்லுவார், நீ விசுவாசி. சுகமாக்குங்கன்னு சொல்றது விண்ணப்பம், சுகமாக்குங்கன்னு சொல்றது விண்ணப்பம், ஜெபம். அப்போ ஆண்டவர் அவனை சொல்லுவார், விண்ணப்பம் பண்ணிட்டான். ஆண்டவர் அப்படி சொல்லுவார், சரி நான் செய்கிறேன், நீ விசுவாசமா இரு. எப்படி விண்ணப்பம் பண்ணணுன்ற என்ன சொல்றாரு? எவீர் வரான், விண்ணப்பம் பண்றான், மகளை சுகமாக்குன்றான். விண்ணப்பம் இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? விசுவாசம் உள்ளவனாயிரு, நான் செய்வேன், நீ எப்படி இரு. அதான் அந்த இடத்துல அவன் பிசாசு ஒரு மகனை அலக்கழிக்கும் போது, என் மகளை தீயும் தண்ணீர்லையும் தள்ளுது, அம்மா கவனிக்கிறீங்களாமா? அல்லேலூயா. இப்படியே நான் தட்டி தட்டி எழுப்பிடுறதா என் பொழப்பு இருக்குது. சோத்திரம். ஐயோ சோத்திரம். நல்லா தூங்கிறாங்க கொஞ்ச நேரம், அப்புறம் முழிச்சுக்கிறாங்க. இது எப்படி செய்தி கேட்டு என்ன பண்ண போகிறேன்? எப்படி பரலோகம் போக போகிறீங்க? ஒன்றும் விளங்க மாட்டேங்குது எனக்கு. நான் உயிரை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒருத்தர் அல்லேலூயா. அவங்க வாழ்க்கைக்கு தான் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் இது ஒரு பெரிய பஞ்சாயத்து உங்களுக்கு எல்லாத்துக்கும். விழித்து கேளுங்க, விழித்து கேளு. இதெல்லாம் ரொம்ப கேவலமான காரியம் தெரியுமா? சபையில் வந்து தூங்காதீங்கன்னு சொல்கிறது இது வந்து ரொம்ப ரொம்ப மோசம். அல்லேலூயா. ஆமாம், அதுக்கு காரணம் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். காரணமெல்லாம் சொல்லக்கூடாது, சரியாயிக்கணும். சத்தமா கரங்களை உயர்த்தி வசனத்தை நான் என்ன சொல்கிறேன், எவ்வளவு களைப்பாக இருந்தாலும் சரி, செய்தி எங்கே கேட்டேன்னா தூக்கம் வராது. நான் சொல்லுவேன், உங்கள் கவனம் இங்கே இல்லாததுனால மட்டும்தான் தூக்கம் வரும். நீங்கள் வேலைக்கு போனால் ஏன் தூக்கம் வரல? என்ன இருக்கு?
வேலையின் மேல உங்களுக்கு கவனம் இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? வண்டியில போகும்போது ஏன் தூக்கம் வரல? ரோட்ல வேணா வந்து தட்டிட்டு போயிடுவான், கவனம் இருக்கு. சாப்பிடும் போது ஏன் தூக்கம் வரல? நம்ம வயிற்றுக்கு போனாதான் நமக்கு ஜீவன் அப்படின்னு தூக்கம் வருது. கவனம் எதில் இருக்கு? என்னென்ன ருசி, டேஸ்ட், பொரியல், காய்கறி, கறி, மீன் மேல கவனம் இருக்கு. ஆனா இங்க வந்தா எது மேல கவனம் இல்லை? சொல்லுங்க, எது மேல கவனம் இல்லை? நீங்க வேணா சோதிச்சு பாருங்க, நான் சொல்றது பொய்யா இருந்தா. நீ எவ்வளவு வெடிய வெடிய தூங்காம கூட வந்து இங்க உட்கார்ந்து பாருங்க, செய்தியை நான் கவனிச்சுக்க. அப்ப செய்தியை அசட்டப் பண்றோம், தேவ வார்த்தையை நீங்க அசட்டப் பண்றீங்கன்னா அர்த்தம் வேற ஒண்ணுமே இல்லை. செய்தியை நீங்க கவனிச்சு கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் கண்டிப்பா வராது. நிச்சயமா வாய்ப்பே இல்லை. நீங்க வேணா முயற்சி பண்ணி பாருங்க. முழுக்க ஆண்டவர் என்ன பேசுறான்றதுலயே உங்க கவனம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன வராது? தூக்கம் கண்டிப்பா வராது. ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கவனம் முழுதும் போகாம ஆண்டவர் என்ன சொல்றாரு முடிஞ்ச என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தெரிந்த வரைக்கும் ஏதாவது எழுதிக்கிட்டே இருங்க, செய்தியை கவனிச்சுக்கிட்டே இருங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எல்லாம் வராது, தூக்கம் வராது. ஆண்டவர் போன வாரம் என்ன பேசினாரு கேட்டா ஞாபகம் வருமா? சொல்லுங்க பாப்போம். ஏன் ஞாபகம் இல்லை? நல்லா விழிச்சு கேட்டவங்களுக்கே ஞாபகம் வராது. அவ்வளவுதான், இங்க கேட்கறதோட சரி. ஆனா நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம், கர்த்தர் உங்களுக்கு போதிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார். நீங்க இதெல்லாம் கவனமா கேட்டு அதை போய் வெளியில டெய்லி ஜெபம் பண்ணும் போதும் தியானிக்கும் போதுதான் நமக்கு ஆசீர்வாதமா மாறும். சொல்றது விளங்குதாங்க? இதுல கவனமா இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு இங்க கேட்டேன் அதோட முடிஞ்சுது அப்படின்றதுக்காக ஆண்டவர் பேசல. வெளியில போய் நீ ஃபாலோ பண்றதுக்கு தான் ஆண்டவர் உன்னோடு பேசுறாரு. இங்க மட்டும் கேட்டுட்டு இப்படி கேட்டு இந்த பக்கம் விட்டுட்டு போறதுக்காக ஆண்டவர் கேட்கல. கேட்டு இருதயத்தில் வைத்து கொள்ளுன்னு சொல்லியிருக்கிறார். வசனம் இருதயத்தில் இருக்கணுமா? நல்ல நலமா இருதயத்தில் இருக்கணும். உனக்கு 30, 60, 100 உனக்குள்ள பலன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார். பலன் கொடுக்காத பத்தியில எப்படி சொல்லியிருக்கிறார்? பிசாசு எடுத்து போடுறான்னு சொல்லியிருக்கிறார். ஹலோ, நல்ல கையை உயர்த்தி சத்தமா ஒரு அலையில் விளங்குத, புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். அப்போ நல்ல வசனங்களின் மேல கவனம் இருக்கணும். எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடு, இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி மறப்பேன். அந்த இதிலிருந்து பார்த்தோம். கடந்த வாரம் செய்தி, அதுக்கு முந்தின வார செய்தியெல்லாம் அந்த இரக்கத்தின் அடிப்படையில் தேவன் இறங்குவார் அப்படின்ற அடிப்படையில் நம்ம என்ன செய்தோம்? தொடர்ந்து நம்ம கடந்த 2 வாரமாக பார்த்தோம். தேவன் நமக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம போய் தாழ்த்தும் போது, மன்னிப்பு கேட்கும் போது, மனம் திரும்பும் போது மெய்யாகவே தேவன் நமக்கு ஒரு இரக்கத்தை காட்டுவார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இறங்கி கிரியை செய்வார் நம்ம வாழ்க்கையில. அப்படி அப்போ உங்க வாழ்க்கையை நீங்க அது மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுக்கிறோமா? அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? அந்த செய்தி நம்ம இருதயத்தில் இருக்கும், நம்ம மனசுல இருக்கும் இல்லையா? நமக்கு ஏன் இல்லை அப்படின்னா என்ன ஆகுது? இருதயத்தில் இல்லாதனால தான். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்ப இந்த வசனம் அற்புதம் அப்படின்னு ஆண்டவர் பேசுறார். உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும் தான் பேசிக்கிட்டு இருக்கிறார் ஆண்டவர். நீ விசுவாசிக்க ஆரம்பி. எம்மா கொஞ்சம் கீழ்ப்படிய, சபையை கொஞ்சம் கீழ்ப்படிய ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில கொஞ்சம் ஜபத்தை கூட்டு. உங்க வாழ்க்கையில நான் அற்புதங்களை செய்ய விரும்புறேன் தான் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்போ இந்த விசுவாசமும் இந்த ஜபம் வெளியில போய் நீ இதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு, நான் எதுக்கெல்லாம் நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன், என் வாழ்க்கையில சில இப்படியே மறுபடியும் வாழ விரும்புறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லையா? என்னை விட்டுருங்க, நான் அப்படியே இருக்கிறேன்னா ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை கட்டாயப்படுத்தி செய்ய மாட்டார். உன் குடும்பத்தில், உன் வாழ்க்கையில், உனக்கு ஒரு தொழில் ரீதியா, உன் பிஸ்னஸ் ரீதியா ஏதாவது ஒரு விதத்தில் தேவன் இன்னும் எனக்கு அற்புதங்களை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னா ஆண்டவர் அதுக்கு தான் பேசுறாரு. நீ வெளியில போய் என்ன பண்ணுத? என்ன பண்ணணும்? நீங்க பதில் சொல்லுங்க, என்ன பண்ணணும்ன்ற. வெளியில போய் திறந்து தான் சொல்லுங்களேன், உங்களை தானே கேள்வி கேட்கிறேன். வெளியில போய் என்ன பண்ணணும்? சத்தமா தான் சொல்லுங்க தம்பிகளா. என்ன பண்ணணும்? இவ்வளோ சத்தமா சொல்றாங்க பாரு. எதுக்கோ குரல் வருது பயங்கரமா. தேவ சமூகத்தில் ஒன்றுக்கும் வாய் திறக்க மாட்டோம். வெளியில போய் என்ன செய்யணும்? அதுக்கு தானே கர்த்தர் பேசுறாரு. இங்க நீ கேட்டுட்டு இங்க விட்டுட்டு போகிறதுக்காக இல்ல தேவ பிள்ளைகளே, நீங்க அறிந்து கொள்ளணும். இதெல்லாம் நீ வெளியில போய் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். வெளியில போய் என்ன செய்யணும்? உன் வீட்டில், உன் குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கணும்பா.
பிசாசு எங்கள் குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சிடக்கூடாது, என் தொழிலில் கை வச்சிடக்கூடாது, என் சரீரத்தில் கை வச்சிடக்கூடாது, எனக்கு போகிற இடத்துல வர இடத்துல தடைகளை அவன் கொண்டு வரக்கூடாது. இதை நீங்கள் செய்ய வல்லவர்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி விசுவாசத்தோடு நிற்கும்போது, ரெண்டாவது, எதுக்கெல்லாம் கீழ்ப்படியாமல் இருக்கிற ஆண்டவரே, அல்லேலூயா, வருமானத்தில் தருத்திரத்துக்கு காரணம் என்ன? கர்த்தர் சமூகத்தில் விதைக்க வேண்டிய காணிக்கை. எத்தனை ஆண்டுகள் ஆகி இன்னும் தசம பாகத்தை விதைக்காதவர்களே இருக்கிறீங்க. அப்போ அந்த வசனத்துக்கு இன்னும் நீ கீழ்ப்படியாமையே இருக்கிற. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எப்படி நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? அந்த வசனத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம்? கீழ்ப்படியாமையே இருக்கிறோம், சாப்பிட்டுக்கிறோம், எல்லாமே பார்த்துக்கிறோம். கர்த்தர் காரியம் அது அப்புறம், கீழ்ப்படியில் அந்த வார்த்தைக்கு. தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய பகுதிகளுக்கு நாம் உண்மை உத்தமா என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு கீழ்ப்படியணும். ஆண்டவர் தான் சொல்றாரு. ஆண்டவர் அந்த ஒரு விஷயத்தில் என்னை கொடுத்து சோதித்து பாருன்னே சொல்றாரு. நீ கீழ்ப்படிந்து பாருப்பா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு. அப்படி இந்த ஒரு காரியத்துக்கு மட்டும்தான் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். சொல்றது விளங்குதாங்க. ஆனால் விதைக்கிறவங்கள எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு விதைக்கணும்? அந்த கீழ்ப்படிக்கணும். அதுக்கு விதைச்சா கர்த்தர் எனக்கு அறுவடை செய்ய எனக்கு அறுக்க பண்ணுவார். எந்த தேவனுக்கு நான் விதைச்சிட்டு இருக்கிறேன் வருமானத்தில், கர்த்தர் எங்கிருந்து என் தேவைகளை சந்திப்பார். ஸ்தோத்திரம். முரளிலூயா சத்தமாக தான் சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. விசுவாசம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். எல்லாத்துலையும் சபை கூடி வருகிறேன், தேவனை நான் தேடுறதில்ல, ஆண்டவரே அந்த கீழ்ப்படுகிறதுல இன்னும் நான் எதிலப்பா தவறி இருக்கிறேன், ஆண்டவரே பார்ப்பார் உன் கீழ்ப்படிதலை பார்த்து. ஆபிரகாம் அதான் சொன்னார், நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிவர் என்று அறிஞ்சிட்டேன், அதனால் நிச்சயம் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். இல்லையா? சொன்னாரா இல்லையா? இப்போ வெளியில் போய் இந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். வெளியில் போய் செயல்படுத்தணும். தேவனுக்கு பயந்து தேவ வார்த்தைகளின்படி நடக்க ஆரம்பிக்கணும். மூன்றாவது கடைசியாக பார்க்குறோம் பரிசுத்தம். என்ன தேவை? பரிசுத்தத்தோடு விசுவாசம். அதுலேயும் விசுவாசம் தேவை. பரிசுத்தமாக நீ வாழ்ந்தா, பரிசுத்தமாக வாழ்ந்து விசுவாசத்தோடு உன் கால் அடிகளை எடுத்து வைக்கும் போது கர்த்தர் கிரியை செய்வார். கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு உன் கால் அடிகளை எடுத்து வைக்கும் போது கர்த்தருக்கு அற்புதங்களை செய்வார். ஜெபித்து விசுவாசத்தோடு உன் காலடிகளை எடுத்து வைக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நீ ஜெபம் பண்ணினாலும், கீழ்ப்படிந்தாலும், பரிசுத்தமாக வாழ்வதினாலும் கூடவே எதை சேர்த்துக்கிறணும்? விசுவாசம். விசுவாசம் என்பது என்ன? நான் ஜெபம் பண்ணிட்டேன், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேன், தேவன் சொல்கிற பரிசுத்தத்துக்குள்ளே என் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திக்கிறேன், தேவன் எனக்கு அற்புதம் செய்வார். தேவன் என் தடைகளை மாற்றி போடுவார். தேவன் எனக்கு வழிகளை திறப்பார், வாசல்களை திறப்பார். யோசுவா என்ன சொல்றார்? 3ஆம் அதிகாரம் அந்த ஒரு வசனத்தை மாத்திர வாசிங்க, நம்ம ஜெபிப்போம். 3:5 வேகமா. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். அப்ப தேவனிடத்துல நீங்க என்ன பண்ணோம்? அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில் இன்னும் நடக்கல, இந்த கடன் பிரச்சனையே மாறல, பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு இல்லை, என் வாழ்க்கையில சில அற்புத அடையாளங்களே நடக்கல அப்படின்னா, எதுக்கு நான் கீழ்ப்படியில போய் வெளியில வீட்டில் உட்கார்ந்த உன்னை நிதானிச்சுப்பாரு. இல்லை, இப்போ நிதானித்தாலே இந்த ஆராதனை முடிவில் தேவன் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் இதில் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன், என் நான் இன்னும் இந்த காரியங்களுக்காக ஜெபிக்காமல் இருக்கிறேனா? அல்லேலூயா. பரிசுத்தப்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறோமா? இந்த போய் பேசுகிறோம், மற்றவங்க மேலே கசப்பு வருது, கோபம் வருது, மாம்சீகமாக செயல்படுறோம், முரண்பாடா தேவனுக்கு பிரியமில்லாத சில தேவனுக்கு பிரியமில்லாத செய்கள் குணங்கள் எங்கிட்ட வருகிறது. ஆனால் அதையும் பாவத்தையும் வச்சுக்கிட்டு, அதுதான் பாவன்றது, இந்த குணத்தையும் வச்சுக்கிட்டு தேவனையும் தேட முடியாது. அப்போ இந்த குணங்களுக்காக நான் உணர்த்தப்படணும், இதெல்லாம் சரியில்லை, நான் அப்படி சிந்திச்சிருக்கிறேன், இப்படி பார்த்துருக்கிறேன், இப்படி யோசனைகள் வந்திருக்கு, இப்படிப்பட்ட மாம்ச காரியங்கள் என்ற வெளிப்படுது, இதெல்லாம் என்ன பண்ணுங்க? என்னை விட்டு அகற்றுங்க. கவனிக்கிறீங்களாமா? என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு தேவனிடத்தில் உங்களை பரிசுத்த வாழ்க்கைக்கு நீங்கள் அர்ப்பணிக்கும் போது, தேவன் உங்களை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவன் அவன் சொல்கிறான், யோசுவா இன்னைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்துங்க, நாளைக்கு கர்த்தருடைய அற்புதத்தை காண்பீர்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இவங்க பரிசுத்தப்படுத்திட்டு பாருங்க, யோர்தான் கரையில் போய் இன்னைக்கு ஆண்டவர் எதுக்கு தெரியுமா அவங்களை பரிசுத்தப்படுத்த சொன்னாரு? அவங்க யோர்தான் கரை புரண்டு ஓடுது வெள்ளம், இப்போ அதை கடந்து போகணும். இவங்க எப்படி போக முடியும்? கரை புரண்டு ஓடுகிற வெள்ளத்தில் இத்தனை லட்சம் ஜனங்கள் எப்படி கடந்து போக முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, செங்கடல்ல வற்றி போக பண்ணது போல இதையும் நான் என்ன பண்ணுவேன்?
இதில் வெட்டாந்தரை உண்டாக்குவேன், நீங்கள் நடந்து போவீங்கன்னு யோசுவாட்ட பேசுனதுனால தான் இவர்கள் பரிசுத்தப்படுத்திட்டு அங்கே போய் கிட்ட போகிற வரைக்கும் என்னதான் நடந்துட்டு இருக்கு. யோர்தான் நதி எப்படி தான் போயிட்டு இருக்கு, பயங்கர வெள்ளம். இப்போ வேகமாக போனால் எப்படிங்க இருக்கும், ஆற்று வெள்ளம் இல்லை கவனிக்கிறீங்களா? காற்றாட்டு வெள்ளம் போனால் எப்படி இருக்கும்? இது மாதிரி கரை புரண்டு ஓடுகிற நேரமாக அது யோர்தான் நதி. அப்படி பிச்சுக்கிட்டு போகுது தண்ணி. இப்போ ஜனங்க வந்து கிட்ட நிற்கிற வரைக்கும் யோசுவா திரும்பி, அப்பா இதில் எங்கேயா போக சொல்கிறேன், எங்களை கிட்ட வரைக்கும் வந்துட்டோம், தண்ணி அப்படியே தான் இருக்குது, தண்ணி கரை புரண்டு தான் ஓடுது, நம்ம கடந்து போகிறதுக்கு வழி இல்லை. பரிசுத்தப்படுத்திக்கிட்டேன், ஆனால் என் வாழ்க்கையில் இன்னும் தடை இருக்குது அப்படின்னு சந்தேகமாக நினைக்காத. அந்த தடையின் மேலே விசுவாசமாக உன் காலை வை, கர்த்தர் தடையை அகற்றி போடுவார். ஏன்னா உங்களோட பரிசுத்தருக்கு பரிசுத்த தேவன் நடுவில் இருந்து அற்புதம் செய்வார். கீழ்ப்படிஞ்சிருக்கிற காலை வை, கர்த்தர் அற்புதம் செய்வார். உன் குறை நிறைவாகும். புரியுதா உங்களுக்கு? ஜெபம் பண்ணிட்டு நீ வெளியில போயிருக்கிற, ஐயோ அப்படி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், அப்படியே தான் இருக்கு, அதுதான் அவிசுவாசம். நம்மால் பூரா அப்படி தான் புலம்புறான். ஐயோ இன்னைக்கு தான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், இந்த அக்கா போராடுது, இது பண்ணுது, அல்லேலூயா, இது ஒரு மாதிரி தெரியுது, கடைக்காரன் இப்போ தான் வந்து நல்லா திட்டிட்டு போகிறான். அல்லேலூயா, சொல்கிறது விளங்குதாங்க. இன்னைக்கு தான் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஒன்றும் இல்லை, ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். விசுவாசத்தோடு நில்லு. இன்றைக்கு எனக்கு வேண்டியது இல்லைனாலும் நாளைக்கு 2 மடங்காக தருவார். இன்னைக்கு திட்டிட்டு போறாக்கா நாளைக்கு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கும், என் தேவன் செய்வார். அல்லேலூயா, சொல்றது விளங்குதாங்க. விசுவாசமா நில்லு, கர்த்தர் கிரியை செய்வார். அவர் யோர்தான்ல போய் நிக்கிறாங்க, கரை புரண்டு ஓடுகிற வெள்ளம் என்ன செய்தது, பின்னிட்டு திரும்பி ஓடிச்சான். எப்படி? கால் வைக்கிற வரைக்கும் தண்ணி அப்படியே தான் இருக்கு, கால் வைத்தாதான் போகும்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆசாரியர்கள் கால் படணும்னு இருந்தார். அதே மாதிரி அவன் கால் பட்ட மாத்திரத்தில் தண்ணி அப்படி ரிட்டர்ன் ஆகி ஓட ஆரம்பிச்சிச்சு. இப்படி வந்துட்டு இருக்கிற தண்ணி என்ன பண்ணுது, இப்படி ரிட்டர்ன் ஆகி ஓடுது. இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். பாதி இந்த பக்கம் ரிட்டர்ன் ஆகி போகுது, அப்படி எப்படியாவது போகுமா தண்ணி? இந்த பக்கம் பாதி ரிட்டர்ன் ஆகுது, இந்த பக்கம் பாதி ரிட்டர்ன் ஆகி போகுது. பாதி அவர்களுக்கு உண்டானது. யோசுவாவை கர்த்தர் மேன்மை கூட இருந்தார். பரிசுத்தப்படுத்த எவன் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகிறானோ அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் சொன்னார் யோசுவாட்ட, உன்னை மேன்மைப்படுத்துவேன், உங்களை மேன்மைப்படுத்துவார், அற்புதம் செய்து மேன்மைப்படுத்துவார், அற்புதம் செய்து மேன்மைப்படுத்துவார். பிரைஸ் காட், அல்லேலூயா. இந்த சத்தியங்களுக்கு பிரியமானவர்களே, நம்ம இன்னைக்கு மாத்திரம் அல்ல, உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் கர்த்தர் கொடுக்குற ஆலோசனைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையின் பிரயோஜனத்துக்காக தான் கர்த்தர் பேசுகிறார். பிரயோஜனமானதை போதிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் எப்படிப்பட்டவர்? உனக்கு பிரயோஜனமானதான் போதிக்கிறார். உனக்கு பிரயோஜனமானதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நான் சொல்லி இருக்கிறார். சொல்றது விளங்குதா எத்தனை பேருக்கு? அப்போ உனக்கு பிரயோஜனமானதை போதிக்கிறார். நீ அதை அறிந்து கொண்டு தேவ பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யணும், வெளியில் போய் உன் வாழ்க்கையின் அற்புதத்துக்கு நீங்கள் சபையார் செய்ய வேண்டிய வேலை இதுதான். என்னென்ன செய்யணும் சொல்லுங்க. விசுவாசத்தோடு என்ன இருக்கணும், கீழ்ப்படிதலோட விசுவாசம். அந்த விசுவாசன்றது ஒரு முகவரை மாதிரி வச்சுக்க. இந்த 3 மட்டும் சொல்லுங்க. என்ன தேவை? ஜெபத்தோடு கூட விசுவாசம், ஜெபத்தோடு கூட பரிசுத்தமா. சத்தம் எங்கேயோ இருந்து வருது. என்னது? ஜெபத்தோடு என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணிட்டு எப்படி இருக்கணும்? நீ கர்த்தர் சமூகத்தில் சொல்லிட்டு அவர் எனக்கு செய்வார் அப்படின்னு விசுவாசத்தோடு நீ இருக்கணும். என் கடன் பிரச்சனை தீரணும்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன், என் வேலையில் இருக்கிற பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லிட்டேன், என் வியாதி அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் பார்த்துக்குவார், அவர் நிச்சயம் செய்வார். என் குறைகள் எல்லாம் அவர்கிட்ட தெரியப்படுத்திட்டேன், அவர் கிரியை செய்வார். இந்த விசுவாசம் உனக்கு இருக்கணும். ஜெபத்தோடு கூட என்ன இருக்கணும்? விசுவாசம். அடுத்து கீழ்ப்படிதலோடு கூட விசுவாசம். 3வது பரிசுத்தத்தோடு கூட விசுவாசம். பரிசுத்தப்படுத்தி இருக்கிற தேவன் உன்னோடு இருக்கிறார். பரிசுத்தப்படுத்திக்கிறனா என்னது? இருக்கிற குறை குற்றங்களை எனக்கு மன்னிங்கப்பா, தவறுகள் தான் எனக்கு மன்னிங்க, என்னை சுத்திகரிங்க, ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, உனக்கு ஏற்ற பரிசுத்தத்தை எனக்கு தாங்க ஆண்டவர். அனுதினமும் தேவ சமூகத்தில் உன்னை பரிசுத்தப்படுத்திக்கோ. அனுதினமும் இந்த பரிசுத்தம் உனக்கு தேவை. ஒரு நாளும் தேவ சமூகத்தில் உன் வாய் மீறும் போது, உன் பார்வை தடுமாறும் போது, உன் சிந்தை தடுமாறும் போதெல்லாம் இந்த ஜெபத்தை நீ செய்யணும். தேவ சமூகத்தில் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பரிசுத்தப்படுத்திட்டு இருந்தால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். உன்னோடு இருந்தால் உன்னை மேன்மைப்படுத்துவார். அற்புதம் நடக்கும், வழிகள் திறக்கும், வாசல்கள் திறக்கும்.
அற்புதங்கள் தானாய் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அற்புதம் தேவை? தேவனை அற்புதமாக நடத்தணும். அற்புதங்களை செய்வதிலே உனக்கு அற்புதம் நடந்தே தீரணும். உனக்கு அற்புதம் செய்ய ரெடியா இருக்கிறார் ஆண்டவர். ஏன்னா உனக்கு நடக்கிற அற்புதத்தை உன் உறவுகள் பார்க்கணும், உன் சொந்த பந்தங்கள் பார்க்கணும், உன் ஊரார் பார்க்கணும், நீ குடியிருக்கிற இடத்துல மற்றவர்கள் பார்க்கணும், நீ வேலை செய்கிற இடத்துல உனக்கு நடக்கிற அற்புதத்தை பார்க்கணும். பார்த்து அந்த தேவனை நான் எனக்கும் வேணும்னு அவர்கள் சொல்லணும். அப்படி உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய விரும்புகிறார். இதுக்கு மூணுக்கும் நீ கீழ்ப்படிய விரும்புறியா? கீழ்ப்படிதலுக்கும் ஜப வாழ்க்கைக்கும் பரிசுத்தத்துக்கும் ஒப்பு கொடு. இன்றைக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறார். எழுந்து நிற்போமா? பிரைஸ் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். நீ கொஞ்சம் லைட்டா ஸ்பீக்கர் எப்படி திருப்பு, சவுண்ட் சரியா கேட்க.